ஒளி தீபம் ஏற்றிடுவோம் திரள் கோடி உள்ளங்களில் திசை மாறி அலைவோரை ஜீவபாதை சேர்த்திடுவோம். ஒளி தீபம் ஏற்றிடுவோம் திரள் கோடி உள்ளங்களில் திசை மாறி அலைவோரை ஜீவபாதை சேர்த்திடுவோம். ஒளி தீபம் ஏற்றிடுவோம். வீரம் மிகுந்த வாலிபரே விழித்தே ஜெபித்திடுவோம். பாரம் நிறைந்த பெரியோரே நாம் முழங்காலில் நிற்போம். வீரம் மிகுந்த வாலிபரே விழித்தே ஜெபித்திடுவோம். பாரம் நிறைந்த பெரியோரே நாம் முழங்காலில் நிற்போம். இரத்த வேர்வையுடன் கர்த்தர் செய்த ஜெபம் நம் மாதிரி ஆக்கிடுவோம். இரத்த வேர்வையுடன் கர்த்தர் செய்த ஜெபம் நம் மாதிரி ஆக்கிடுவோம். ஒளி தீபம் ஏற்றிடுவோம் திரள் கோடி உள்ளங்களில் திசை மாறி அலைவோரை ஜீவபாதை சேர்த்திடுவோம். ஒளி தீபம் ஏற்றிடுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அதுவே இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி. இன்றைக்கு திரள் கோடி ஜனங்கள் இருளுக்குள்ளே இருப்பதினாலே வெளிச்சத்தை அறியாதபடி இருக்கிறாங்க. தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதபடி செய்து பரிதாபமாய் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக உலகத்திலே வந்து இந்த மனிதன் அந்த மனிதன் என்கிற பாரபட்சம் பாராதபடி எல்லா மனிதருக்கும் வெளிச்சத்தை தந்து அவர்கள் இருளை அகற்றுகின்ற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னையே பிரகாசிக்க பண்ணின ஒளியாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்தவங்க நிச்சயமாக தடுமாற மாட்டாங்க. அவங்க ஒளியிலே நடப்பார்கள், அந்த மெய்யான ஒளியிலே நடப்பார்கள் என்பதைத்தான் வேதம் நமக்கு திட்டவட்டமாய் கூறுகிறது. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே பணத்தை குறித்து ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசேயர்கள் அந்த உரையாடலிலே கேட்டு ஆண்டவரோடு கூட சில போட்டி வார்த்தைகளை பேசுகிறார்கள், கேலி பேசுகிறார்கள். ஆண்டவர் அதற்கு பதிலடி கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு பணம் எப்படி நம்முடைய கண்களின் வெளிச்சத்தை இருட்டாக்கி இருக்கிறது என்பதை ஒரு ஊமை மூலமாய் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்திலே 2 மனிதர்கள் இருந்தாங்க. ஒருவன் செல்வ செழிப்புள்ள மனிதன். அவருடைய வாசற்படியிலே மிகுந்த ஏழையாக வியாதியின் உக்கிரத்திலே கைவிடப்பட்ட நிலையிலே இருந்த லாசரு என்கிற ஒரு மனிதன். 2 மனிதனுடைய வாழ்க்கையும் இந்த பூமியிலே மற்றவருடைய கண்களிலே பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் மிகுந்த செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு கூட வாழ்ந்து கடைசி வரை அந்த மகிழ்ச்சியோடே கூட அவன் மரித்து போனான். ஆனால் லாசரு என்கிற அந்த ஏழை பார்த்தீங்கன்னா இறுதி வரை வியாதி. அவனுக்கு அந்த பூமியில் வாழ்ந்த ஒரு நாள் கூட அவன் சந்தோஷமாக வாழ முடியல. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டிலே வாசல் அருகே கிடந்தான். மகிழ்ச்சி, சமாதானம், உறவு எதுவுமே இல்லாதபடி அவன் வாழ்க்கை முழுசுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்து மரித்து போனான். நீங்கள் சில நேரங்கள் நம்ம நினைப்போம், இவ்வளவு பாடுகள் இருக்கே, எப்படியாவது மறிக்கிறது சாகிறதுக்குள்ளேயாவது இந்த பிரச்சனை தீருமான்னு பார்க்குறோம். சில நேரங்களில் அதுவும் தீர மாட்டேங்குதுங்கிறது தான்
ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அந்த மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு. அதிலே யார் மகிழ்ச்சியாக இருக்கா, யார் கஷ்டப்படுறாங்கிறத தான் நீங்கள் பார்க்கணுங்கிறது தான் ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். வெளிச்சத்துக்குள்ளே இருந்த மனிதனுக்கும் இருளுக்குள்ளே இருந்த மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் இங்கே வெளிச்சமிட்டு காண்பிக்கிறார். அந்த ஐஸ்வர்யவனுக்கு பார்த்தீங்கன்னா பூமியில் வாழ்ந்தபோது அவன் கண்கள் வெளிச்சமாக இருந்துச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஐஸ்வர்யம் வாசல் படியிலே பரிதாபமாய் கிடந்த அந்த லாசருவை பார்ப்பதற்கு அந்த கண்கள் இருளாக அடைக்கப்பட்டிருந்தது. கண்களில் வெளிச்சம் இருந்துச்சு, ஆனால் லாசருவை பார்க்க முடியாதபடி இருளடைந்து அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இருவரும் ஒரு நாளில் மரித்து போனார்கள். அப்போ நல்லா கண் தெரிஞ்சிச்சு. யாருக்கு? ஐஸ்வர்யவானுக்கு. அழகாக போட்டிருக்கு, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதராலே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, யாரு? ஐஸ்வர்யான் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து வாசல்படியில் இருந்த அந்த லாசருவை வாழ்க்கை முழுசும் கண்களை ஏறெடுக்க முடியல. கண்கள் இருளடைந்திருந்துச்சு. ஆனால் மரித்து நரகத்துக்கு போனதுக்கு பின்னால அந்த ஐஸ்வர்யான் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே, பக்கத்தில் இருந்தபோது பார்க்க முடியல, இப்போ தூரத்திலே லாசரு ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்துருக்கிறான், படுத்திருக்கிறான். லாசரு மடியில் இருக்கிறான். அதை பார்த்த உடனே பார்க்கிற அளவுக்கு கண்கள் திறந்துருச்சு. இல்லை, எங்கே போய் திறக்குது கண்கள்? நரகத்தில் போய் கண்கள் திறக்குது. ஆனால் பூமியில் இருக்கும் பொழுதே இந்த மெய்யான வெளிச்சத்தை நாம் இருதயத்துக்குள்ளே செலுத்தி விட்டோம்னா, பெற்றுக்கொண்டோம்னா, இந்த பூமியில் வாழும் பொழுதே என்னுடைய ஆன்மீக கண்கள், சரீரப்பிரகார கண்களும் திறந்திருக்கும், வெளிச்சமாக இருக்கும். ஐஸ்வர்யானுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே இருக்கும் பொழுது வரைய, பூமியில் இருந்த நாள் வரை பார்த்தீங்கன்னா இருள் அவனுடைய உள்ளத்தை மண்டி இருந்துச்சு. கண்களும் பார்க்க முடியாதபடி இருள் அடைந்து போயிருந்துச்சு. ஆனால் மரித்து போன பொழுதோ நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. உலகத்திலே எந்த மனுஷனையும் ஒழிப்பிக்கிற, பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அதை நான் வாழும் பொழுதே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு போய் அவன் எவ்வளவோ வேதனைப்படுறான். எப்படியாவது என் கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லி கஞ்சிறான். என் பிள்ளை சகோதரனுடைய கண்களாவது திறக்கப்படணும்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லை, வாய்ப்பு உனக்கு பூமியில் ஒரு தரம் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கணும். எத்தனையோ பேர் உனக்கு உன் கண்களை திறப்பதற்கு சுவிசேஷம் சொன்னாங்க, நீ கேட்கல. வாசற்படியில் இருக்கிற லாசரு அந்த இருளடைந்த நிலையில் வாழ்க்கை இருளடைந்து போன மாதிரி மற்றவங்களுக்கு தெரியலாம். அவன் வெளிச்சத்துக்குள்ளே வாழ்ந்தான். அவன் பரத்துக்கு ஆபிரகாம் மடியிலே அமர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பூமியிலே வாடும் பொழுது உலகத்திலே எந்த மனுஷனாக இருந்தாலும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துக்குள்ளே பிரகாசிப்பிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அவர் பாரபட்சம் இல்லாதவர், எல்லா மனிதருக்கும் அந்த வெளிச்சத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த மெய்யான ஒளியை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காட்டுவோம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை மற்றவருடைய இருள் அகற்றுவதற்கு பயன்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஆமேன்.